ஆட்டோ டிரைவர் மகள் டு தங்க மகள். சென்னையின் பெருமை. யார் இந்த கண்ணகி நகர் கார்த்திகா? பக்ரைனில் நடைபெற்று வரும் ஆசிய இளைஞர் விளையாட்டுப் போட்டியில் இந்திய மகளிர் கபடி அணி இறுதிப் போட்டியில் ஈரானை 75-21 என்ற புள்ளி கணக்கில் பந்தாடி தங்கம் வென்று சாதனை படைத்திருக்கிறது. உலக அரங்கில் நாட்டிற்கு பெருமை சேர்த்த இந்திய அணியில் துணை கேப்டனாக இருந்து அணி தங்கம் வெல்ல முக்கிய காரணமாக இருந்தவர்தான் சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகா. ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வறுமையில் வளர்ந்து தனது அசத்தலான ஆட்டத்தின் மூலம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளார். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் வசித்து வந்த பூர்வகுடி மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி அவர்கள் வாழ்வதற்கு கடந்த 2000 ஆண்டில் உருவாக்கப்பட்டதுதான் கண்ணகி நகர். இங்கு வாழ்பவர்களின் பெரும்பாலானவர்கள் கூலி தொழிலாளர்கள். சிலர் சென்னை மாநகரை தூய்மைப்படுத்தும் தூய்மை பணியாளர்களாக இருக்கின்றனர். இங்கு ஒரு ஏழ்மையான வீட்டில் பிறந்தவர்தான் கார்த்திகா. இவரது தந்தை ரமேஷ் சென்ட்ரிங் வேலை செய்தும் இவரது தாய் சரண்யா தூய்மை பணியாளராக இருந்தவர் தற்பொழுது ஆட்டோ ஓட்டி வருகிறார். வறுமையின் பிடியில் வளர்ந்தாலும் சிறு வயது முதலே ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற வெறி கார்த்திகா மனதில் இருந்து வந்துள்ளது. ஒரு பக்கம் படிப்பில் கவனம் இருந்தாலும் மறுபக்கம் விளையாட்டின் மீது தீவிர ஆர்வம் கொண்ட கார்த்திகா கண்ணகி நகரில் உள்ள மைதானங்களில் பள்ளி நண்பர்களுடன் கால்பந்து கபடி விளையாடி வந்துள்ளார். தனது 10 வயதில் ஒரு உள்ளூர் கபடி போட்டியில் காலடி எடுத்து வைத்து பள்ளி அளவிலான கபடி போட்டிகளில் பங்கேற்று பல வெற்றிகளை குவித்து வந்திருக்கிறார். ஏழ்மை நிலை என்பதால் தினமும் காலை 5 மணிக்கு எழுந்து தந்தையின் பழைய ஷூக்களை அணிந்து அருகில் உள்ள மணல் மைதானங்களில் பயிற்சி செய்து வந்துள்ளார் கார்த்திகா. மகளின் ஆர்வத்தை அறிந்த பெற்றோர் தங்கள் சம்பாதிக்கும் சொற்ப ஊதியத்தையும் வைத்து கார்த்திகாவை ஒரு கிளப்பில் பயிற்சி பெற வைத்தனர். பயிற்சியாளரின் உதவியுடனும் தனது கடின உழைப்பு மற்றும் ஆர்வத்துடனும் தொடர்ந்து மாநில அளவிலான போட்டிகளில் அசத்திய கார்த்திகா இந்திய இளையோர் அணியிலும் இடம் பிடித்து தனது சிறப்பான ஆட்டத்தின் மூலம் தங்கம் வெல்ல முக்கிய பங்கு வகித்திருக்கிறார். பொதுவாக சென்னையில் கண்ணகி நகர் என்றாலே குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் அதிகம், போதைப்பொருள் நடமாட்டம் இருக்கும் பகுதியாக பெரும்பாலான சினிமாக்களில் காட்டப்பட்டிருக்கும். சினிமாவில் மட்டுமின்றி நிஜத்திலும் கண்ணகி நகர் என்றால் அப்படிதான் இருக்கும் என்பது போன்ற விஷமத்தனமான கருத்துக்கள் ஒரு சிலர் மனதில் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது தனது வெற்றியின் மூலம் கண்ணகி நகர் மீதான ஒரு சிலரின் பார்வையை அடியோடு மாற்றி இருக்கிறார் தங்கமங்கை கார்த்திகா.